அமெரிக்காவுடன் எண்ணெய் வாங்குங்கள், இல்லையெனில் போரிடுங்கள். அதிபர் ட்ரம்ப் அதிரடி. அமெரிக்காவுடன் எண்ணெய் வாங்குங்கள், இல்லையெனில் ஈரானுடன் போரிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள தளமான ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், ஈரானுக்கு எதிரான போரில் எங்களுக்கு உதவாத பிரிட்டனை போன்று ஹார்முஸ் நீரிணை வழியாக ஜெட் எரிபொருள் கிடைக்காத நாடுகளுக்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. முதலாவதாக நீங்கள் எங்களிடமிருந்து, அதாவது அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களிடம் ஏராளமான அளவுக்கு இருக்கிறது. இல்லையென்றால் இரண்டாவது யோசனையாக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஹார்முஸ் நீரிணைக்கு சென்று ஈரானுடன் போரிட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுக்கு போரில் உதவி செய்யாதது போலவே நீங்களும் தனியாக போரிட கற்றுக்கொள்ள வேண்டும். இனி அமெரிக்கா யாருக்கும் உதவாது. ஈரான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தேவையான எண்ணெயை போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அணு ஆயுத கொள்கையை கைவிடக் கோரி ஜெனீவாவில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்க இடையான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ராணுவங்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதலில் உச்சத் தலைவரும் ஈரானின் மதகுருவுமான அலி அயத்துல்லா கமேனி, அவரது குடும்பத்தினர் மற்றும் இராணுவ உயரதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீது ஈரான் இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. 5வது வாரமாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்தது. இருப்பினும் ஈரான் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதி இல்லாமல் சென்றால் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையும் ஈரானின் மிகப்பெரிய அணுசக்தி மையமான இஸ்பகான் மீது சுமார் 1000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.